கண்டிப்பா ஒர்த்தா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கையா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. கவின் நல்லா நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் வந்த தமிழ்ல மோஸ்ட்லி அந்த படங்கள்ல ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா ஒர்த்தா இருக்கு. எப்படின்னா அந்த சினிமா லவ் பண்ணுவாங்கல்ல, சினிமா லவ் பண்ணலாம் கண்டிப்பா பர்சனலா அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸுமே கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். வாழ்க்கைலாம் என்ன ஒரு இது, வாழ்க்கையில் எப்படிலாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காமிச்ச ஒரே படம் தான். கவின் நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலி வந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து இது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. நிறைய வேரியேஷன் கிடையாது ஒவ்வொரு இடத்துலையுமே. சீனிங் கவனிச்சிங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, வேரியேஷன்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. யுவன் சார் வந்துட்டு பிஜிஎம் வந்துட்டு பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாமே செம்மையா இருக்கு. ஒரு டிசப்பாயின்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் இன்டர்வலுக்கு அப்புறம் நடுவில் கொஞ்சம் கனெக்ட் ஆக முடியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளைமேக்ஸ்லாம் கண்டிப்பாக செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கவினோட ஆக்டிங் அந்த சினிமாவுக்கு அந்த அந்த கஷ்டப்படுறது அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அவர் கரெக்டாக இருந்தார் ப்ரோ. அவர் ஆக்டிங் ஒரு இடத்துல கூட டிசப்பாயின்ட் பண்ணவே இல்லை. மெச்சூர்டாகவும் கொஞ்சம் ரொம்ப கிரிஞ்சாக இல்லாமல் சூப்பராக நடிச்சிருந்தார் ப்ரோ. அவர் ஆக்டிங்கை பார்க்கறக்காவே கொஞ்சம் படம் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம அவர் ஆக்டிங்னாலே படத்தை கொஞ்சம் அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஆக்டிங் பண்ணியிருந்தார் பாருங்க. அப்பா சத்தியமாக வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் ஆக்டிங்லாம் வந்து அதுக்காகவே வந்து நம்ம படம் பார்க்கலாம்ல. யுவன் கம்பேக்கான்னு தெரியல ப்ரோ. ஆனால் டிசப்பாயின்ட் பண்ணல. யுவன் மியூசிக் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து வரவும் தேவையில்ல. ஆனால் அவர் மியூசிக் இல்லாமல் டிசப்பாயின்ட்டும் பண்ணல. மியூசிக் நல்லா இருந்துச்சு. நம்ம பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாமே ரொம்ப தரமாக இருந்துச்சு. அந்த சீனுக்கு ஏற்றதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப படமுமே வந்து நல்லா இருக்கு. இது வரைக்கும் வந்த தமிழ்ல மோஸ்ட்லி அந்த படங்கள்ல ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். யுவன் மியூசிக் கண்டிப்பாக சொல்லலாம். இது வரைக்கும் வந்த ஆல்பம்ஸில் வந்து கோட் படத்தில் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்டார் ஆல்பம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி நல்ல ஆல்பம். அது ஓவரால் படம் நல்லா இருக்கு. தாராளமாக அந்த தியேட்டரில் பார்க்க. கொஞ்சம் லேகாக இருக்குது, கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ரொம்ப அவர்ஸ் போகிற மாதிரி இருக்குது. சாங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு பாட்டு முடிஞ்சிட்டு இன்னொரு பாட்டு வந்து அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்கே லேக் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக போச்சு. கவின் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. யுவனோட சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கையா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. கவின் நல்லா நடிச்சிருக்காரு. யுவன் மியூசிக் தான் சொல்லவே வேணாம். கவின் செம்மையா நடிச்சிருக்காரு. மொதல் ஹாஃப் வந்து சரியா இல்ல ஸ்கிரீன் பிளே. செகண்ட் ஹாஃப் செம்ம ஸ்கிரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது. ஆனால் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து எண்டிங் கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. கவின் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. சர்ப்ரைஸ் இருக்கும். ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவனோட மேஜிக் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக்டிங். கிளைமேக்ஸ்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. தேவையில்லாமல் கொஞ்சம் லவ் போர்ஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு தாட் வருது நமக்கு செகண்ட் ஹாஃபில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இல்லை. ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாகிற மாதிரி ஃபீல் கொஞ்சம் இருந்துச்சு. விடாமல் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சாதிக்கலான்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு படம். இல்லை ஆக்டிங் நல்லா தெளிவாக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் வந்து முன்னாடியோட இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நம்ம தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.